சட்டப்பேரவை தொடங்கியவுடன் அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டதை அடுத்து அவையிலிருந்து அவர்களை வெளியேற்ற சபாநாயகர் உத்தரவிட்டார். சட்டப்பேரவையில் கேள்வி நேரம் தொடங்குவதற்கு முன்பாக விஷச்சாராய மரணம் தொடர்பாக விவாதிக்க கோரி தொடர்ந்து 3வது நாளாக அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டனர். இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை வேண்டுமென அதிமுகவினர் முழக்கங்களை எழுப்பினர். இதனால் அமளியில் ஈடுபட்ட அதிமுகவினரை வெளியேற்ற சபாநாயகர் உத்தரவிட்டார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் உடனடியாக சட்டப்பேரவையிலிருந்து வெளியேற்றப்பட்டனர். இதையடுத்து பேசிய சபாநாயகர் அப்பாவு, சட்டப்பேரவையில் அமளியில் ஈடுபட்டு அதிமுகவினர் பேசியது அவை குறிப்பில் இடம்பெறாது எனவும் சட்டமன்றத்தை அவமதிக்கும் வகையில் செயல்படுவதை கண்டிப்பதாகவும் கூறினார். மேலும் பேரவையின் மாண்பை குலைக்கும் வகையில் நடந்து கொண்டதால் சட்டப்பேரவை நடவடிக்கையில் அதிமுகவினர் பங்கேற்க ஒரு நாள் தடை விதிப்பதாக சபாநாயகர் தெரிவித்தார். எதற்காக இந்த புறக்கணிப்பை தொடர்ந்து செய்கிறார்கள் என்று யாருக்கும் தெரியவில்லை. அவர்கள் கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு ஏற்பட்ட மனவேதனையோடு அவர்கள் இருந்தது போல் எனக்கு தெரியவில்லை. அவர்கள் இதை ஒரு அரசியலாக்க வேண்டும் என்று நோக்கத்தோடு தான் அவர்கள் வேண்டும் என்று இந்த அவைக்கு நடவடிக்கைகளில் இடையூறு செய்ய வேண்டும், புறக்கணிக்க வேண்டும், மாண்பை குறைக்க வேண்டும், மதிப்பை குறைக்க வேண்டும் என்பது தொடர்ந்து செயல்படுவது வேதனைக்குரியது. இதை வன்மையாக கண்டித்து இன்று ஒரு நாள் மட்டும் அவர்கள் இந்த அவை நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது என்று அவர்களை வெளியேற்றம் செய்திருக்கின்றேன். சட்டப்பேரவையில் திட்டமிட்டு கலவரத்தை ஏற்படுத்த அதிமுகவினர் முயற்சிப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றஞ்சாட்டியுள்ளார். சட்டப்பேரவையில் கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணங்கள் தொடர்பாக உரிய விளக்கம் அளிக்கப்பட்ட போதிலும் அதிமுக தேவையற்ற பிரச்சினைகளை ஏற்படுத்துவதாக விமர்சித்தார். மேலும் கேள்வி நேரம் முடிந்த பிறகு விவாதிக்கலாம் என சபாநாயகர் கூறியும் அதிமுகவினர் கலவரத்தை ஏற்படுத்துவதாகவும் முதலமைச்சர் குற்றஞ்சாட்டினார். கேள்வி நேரம் பதில் நேரம் முடிந்ததும் கள்ளக்குறிச்சி பிரச்சனை பற்றி தான் விவாதிக்கப் போகிறோம் என்று சபாநாயகர் அவர்களும் தெளிவாக குறிப்பிட்டு சொல்லியும் அதையும் மீறி அவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு அந்த பணியை செய்து முடித்திருக்கிறார்கள். 40க்கு 40 அது அவருடைய மனசை உறுத்துது, கண்ணை உறுத்துது. அதை மக்களிடத்திலிருந்து எப்படி மாற்றுவது என்பதற்காக திட்டமிட்டு இந்த காரியத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். கல்வராயன் மலைப்பகுதியில் வனத்துறை அதிகாரிகளுக்கு தெரிந்தே கள்ளச்சாராய விற்பனை நடைபெறுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றஞ்சாட்டியுள்ளார். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரண வழக்கின் விசாரணையை சிபிஐக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஆளுநர் RN ரவியிடம் அதிமுகவினர் மனு அளித்தனர். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியுடன் அதிமுக எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்கள் கருப்பு சட்டை அணிந்து சென்று ஆளுநரிடம் மனு அளித்தனர். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி சிபிஐ விசாரணை வேண்டும் என ஆளுநரிடம் வலியுறுத்தியுள்ளதாகவும் அதற்கு உரிய நடவடிக்கை எடுப்பதாக ஆளுநர் கூறியதாகவும் அவர் தெரிவித்தார். கள்ளச்சாராய விவகாரம் குறித்து சிபிஐ விசாரித்தால்தான் நியாயம் கிடைக்கும் என்று தெரிவித்த அவர் வனத்துறையினரையும் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். சாதி மறுப்பு திருமணம் குறித்த வழக்குகளை விரைந்து நடத்த சிறப்பு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படுவர் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். நெல்லையில் சாதி மறுப்பு திருமணம் செய்து வைத்ததால் சிபிஎம் அலுவலகம் தாக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக பேசியபோது இதனை தெரிவித்தார். பொருளாதார வளர்ச்சியின் மூலமாக பெண் கல்வி உயரும்போது கல்வி, பொருளாதாரம், வேலைவாய்ப்பில் ஒரு வளர்ச்சி பெற்ற சமுதாயமாக உயரும்போது இதுபோன்ற குற்றங்களின் எண்ணிக்கை வெகுவாக குறையும். சாதி மறுப்பு திருமணம் தொடர்பான அனைத்து வகை குற்றங்களிலும் வழக்குகளை விரைந்து நடத்திட அரசு தரப்பில் பிரயோஜனமாக சிறப்பு குற்றவியல் வழக்கறிஞர்கள், ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நியமிக்கப்படுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல தற்போது இதுபோன்ற குற்றங்களில் எல்லாம் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின்படி காவல் ஆய்வாளர் விசாரணை அலுவலராக நியமிக்கப்படுவார். ஆனால் இவ்வழக்குகளை விசாரணை தன்மையை மேலும் தீவிரப்படுத்தும் வகையில் வேகப்படுத்தும் நோக்கிலும் விசாரணை அலுவலராக காவல்துறை துணை கண்காணிப்பாளரை நியமிப்பது குறித்து சட்ட ஆலோசனையை பெற்று உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.
2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்குள் காலியாக உள்ள 75,000த்திற்கும் மேற்பட்ட அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் விதி எண் 110 கீழ் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்ட முதல்வர், புதுமை பெண், தமிழ் புதல்வன், நான் முதல்வன் போன்றவை அடுத்த தலைமுறைகளை பற்றி சிந்திக்கும் திட்டம் என்று கூறினார். கடந்த 3 ஆண்டுகளில் மொத்தம் 65,483 இளைஞர்களுக்கு அரசு பணி நியமனம் வழங்கப்பட்டிருப்பதாக கூறிய முதல்வர், மொத்தம் 5 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். தமிழ் புதல்வன், நான் முதல்வன் போன்ற திட்டங்கள் அடுத்த தேர்தலை அல்ல, அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திக்கும் அரசுதான் நமது திராவிட மாடல் அரசு. வரும் 2026ஆம் ஆண்டுக்குள் ஜனவரி மாதத்திற்குள் மொத்தம் 46,584 பணியிடங்கள் நிரப்பப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இது தவிர சமூக நலத்துறை, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை உள்ளிட்ட முக்கிய துறைகளில் காலியாக இருக்கக்கூடிய 30,219 பணியிடங்களும் நிரப்பப்படும். இவற்றை மொத்தமாக சேர்த்து பார்க்கையில் 75,000த்திற்கு மேற்பட்ட அரசு பணியிடங்கள் வரும் 2026ஆம் ஆண்டுக்குள் ஜனவரி மாதத்திற்குள் நிரப்பப்படும் என்பதை தங்கள் வாயிலாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்தமைகிறேன். சனாதனம் குறித்து பேசிய வழக்கில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு பெங்களூரு நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியுள்ளது. கடந்த ஆண்டு சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற உதயநிதி ஸ்டாலின் கொரோனா, டெங்குவை போன்று சனாதன தர்மத்தையும் ஒழிக்க வேண்டும் என பேசியிருந்தார். இதற்கு நாடு முழுவதும் பல்வேறு அரசியல் கட்சிகள், இந்து அமைப்புகள் கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் உதயநிதி மீது நீதிமன்றத்தில் வழக்குகளும் தொடரப்பட்டன. பெங்களூருவைச் சேர்ந்த பரமேஷ் என்பவர் MP, MLA-க்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு விசாரணைக்காக உதயநிதி ஸ்டாலின் இன்று நேரில் ஆஜரானார். அப்போது உதயநிதிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை ஆகஸ்ட் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி நாகையைச் சேர்ந்த 10 மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. நாகை மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீனவர்கள் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ளனர். அப்போது நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக 10 மீனவர்களை கைது செய்து படகையும் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட மீனவர்களை காங்கேசன்துறை கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்றனர். ஏற்கனவே எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படை கைது செய்த 37 மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்த நிலையில் தற்போது மீண்டும் மீனவர்களை கைது செய்துள்ளனர். இதனிடையே கைது நடவடிக்கையின் போது நாகை மீனவர்களுக்கும் கடற்படையினருக்கும் மோதல் ஏற்பட்டதாகவும் அதில் இலங்கை கடற்படை வீரர் ஒருவர் உயிரிழந்ததாகவும் இலங்கை மீனவ சங்கங்களின் தலைவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்யும் கனமழை காரணமாக குற்றால அருவிகளில் குளிப்பதற்கான தடை தொடர்கிறது. நீர்வரத்து அதிகமாக இருப்பதால் பேரருவி, ஐந்தருவி மற்றும் பழைய குற்றால அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. புலி அருவி மற்றும் சிற்றருவியில் மட்டும் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. கோவையில் உள்ள ஒண்டிப்புதூர் பகுதியில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைப்பது உறுதியாகியுள்ளது. மக்களவைத் தேர்தலின் போது கோவையில் உலக தரம் வாய்ந்த சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைக்கப்படும் என முதலமைச்சர் வாக்குறுதி அளித்திருந்தார். கோவையில் திமுக வெற்றி பெற்றதை தொடர்ந்து கிரிக்கெட் மைதானம் அமைப்பதற்கான இடத்தை தேர்வு செய்ய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஒண்டிப்புதூர் பகுதியில் பார்வை செய்தார். இந்த நிலையில் ஒண்டிப்புதூர் சிறை மைதானத்தில் கிரிக்கெட் ஸ்டேடியம் அமைக்க தற்போது முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக சிறை மைதானத்தில் சுமார் 20 ஏக்கர் அரசு புறம்போக்கு நிலத்தை விளையாட்டு மேம்பாட்டு துறைக்கு நில மாறுதல் செய்ய தீர்மானம் நிறைவேற்றி தருமாறு கோவை மாநகராட்சி கிழக்கு மண்டல உதவி ஆணையருக்கு கோவை தெற்கு தாசில்தார் கடிதம் எழுதியுள்ளார். இதனையடுத்து விரைவில் கிரிக்கெட் மைதானம் அமைப்பதற்கான பணிகள் தொடங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்து கோவில்களில் நிறுவப்பட்டுள்ள சாய்பாபா சிலைகளை அகற்றக் கோரிய மனுவுக்கு பதிலளிக்கும்படி இந்து சமய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
ஆகம விதிகளுக்கு முரணாக தமிழகத்தில் பல இந்து கோவில்களில் சாய்பாபாவின் சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த சிலைகளை அகற்ற அறநிலையத்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என கோவையைச் சேர்ந்த சுரேஷ் பாபு என்பவர் உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள கோவில்களில் எதிர்காலத்தில் சாய்பாபா சிலைகள் அமைக்கப்படாது என்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் மனுவில் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இந்த நிலையில் இந்த வழக்கை விசாரணை செய்த பொறுப்பு தலைமை நீதிபதி மகாதேவன் மற்றும் நீதிபதி முகமது ஷபீக் ஆகியோர் அடங்கிய அமர்வு இதுகுறித்து பதிலளிக்கும்படி இந்து சமய அறநிலையத்துறைக்கு உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்தது. மக்களவை வரலாற்றிலேயே முதன்முறையாக சபாநாயகர் பதவிக்கு நாளை தேர்தல் நடைபெறவுள்ளது. மக்களவைத் தேர்தலில் தனிப்பெரும்பான்மை பெறாத பாஜக கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி அமைத்துள்ளது. தற்காலிக சபாநாயகராக மஹ்தாப் நியமிக்கப்பட்டதற்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன. இந்நிலையில் ஒருமித்த கருத்துடன் சபாநாயகரை தேர்ந்தெடுக்க எதிர்க்கட்சி எம்பிக்களுடன் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனால் துணை சபாநாயகர் பதவியை எதிர்க்கட்சிகளுக்கு வழங்கினால் பாஜக முன்னிறுத்தும் சபாநாயகர் வேட்பாளரை ஆதரிப்போம் என காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் நிபந்தனை வைத்தன. இதனை பாஜக ஏற்க மறுத்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து சபாநாயகர் பதவிக்கு ஓம் பிர்லாவே மீண்டும் போட்டியிடுவார் என்று பாஜக அறிவித்தது. பதிலுக்கு எதிர்க்கட்சிகளின் தரப்பில் காங்கிரசும் வேட்பாளரை நிறுத்தியது. கேரளாவைச் சேர்ந்த 8 முறை எம்பியான கொடிக்குன்னில் சுரேஷ் சபாநாயகர் பதவிக்கு போட்டியிடுவார் என்று காங்கிரஸ் அறிவித்தது. இதுவரை அனைத்து சபாநாயகர்களும் போட்டியின்றி தேர்வான நிலையில் முதன்முறையாக நாளை காலை 11 மணிக்கு தேர்தல் நடைபெறவுள்ளது. சென்னை வள்ளுவர் கோட்டம் நவீன முறையில் புதுப்பிக்கப்பட்டு வருவதாக சட்டப்பேரவையில் பொதுப்பணித்துறை கொள்கை விளக்க குறிப்பு வாயிலாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 80 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மறுசீரமைப்பு பணிகளில் குளிர்சாதன வசதிகளுடன் கூடிய கலையரங்கம், திருக்குறளின் பெருமையை வெளிப்படுத்தும் வகையில் அருங்காட்சியகம், புல்வெளியுடன் கூடிய தோட்டம், நூலகம் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் இடம்பெற உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதேபோல் சென்னை ராஜீவ்காந்தி சாலை டைடல் பார்க் சந்திப்பின் மேம்பால பணிகள் முடிவுறும் நிலையில் உள்ளதாக நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறையின் கொள்கை விளக்க குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து நெரிசலை குறைக்க இந்திரா நகரில் யூ வடிவ மேம்பாலம் கடந்த ஆண்டு திறக்கப்பட்டது. தற்போது டைடல் பார்க் சந்திப்பு பால பணிகள் நிறைவடைய இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கர்நாடக அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியுள்ளதால் தமிழகத்திற்கு விரைவில் தண்ணீர் திறக்க வாய்ப்புள்ளது. குறித்த காலத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கினாலும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையாமல் கேரளாவின் கிழக்கு பகுதியிலும் கர்நாடகாவின் வடக்கு பகுதியிலும் பருவமழை பெய்து வருகிறது. நீர்பிடிப்பு பகுதிகள் அல்லாத பகுதிகளில் மழை பெய்து வருவதால் கர்நாடக அணைகளுக்கு நீர்வரத்து இல்லாத நிலையில் நேற்று கிருஷ்ணராஜசாகர் அணைக்கு வினாடிக்கு 1200 கனஅடியாக இருந்த நீர்வரத்து இன்று வினாடிக்கு 1500 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அதேபோன்று கபினி அணைக்கான நீர்வரத்து நேற்று வினாடிக்கு 2000 கனஅடியாக இருந்த நிலையில் இன்று வினாடிக்கு 5800 கனஅடியாக அதிகரித்துள்ளது. கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து தண்ணீர் திறப்பு வினாடிக்கு 700 கன அடியிலிருந்து 935 கனஅடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதேபோல் கபினி அணையிலிருந்து வினாடிக்கு 1000 கன அடி நீர் காவிரியில் திறக்கப்பட்டு வருகிறது. இதனால் தமிழகத்திற்கு திறக்க வேண்டிய நீரின் அளவை கர்நாடகா விரைவில் திறந்துவிடக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நீலகிரி மாவட்டம் முதுமலை வனப்பகுதிக்குள் அரசு பேருந்து பஞ்சராகி நின்றதால் வேறு வழியின்றி வனப்பகுதி சாலையில் 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்ல வேண்டிய நிலை பயணிகளுக்கு ஏற்பட்டது. கூடலூருக்கு அருகே உள்ள ஆனைக்கட்டி பகுதியிலிருந்து உதகைக்கு அரசு பேருந்து இயக்கப்படுகிறது. இந்நிலையில் இந்த பேருந்து முதுமலை வனப்பகுதி வழியாக பயணிகளை ஏற்றிக்கொண்டு சென்றுள்ளது. தொரப்பள்ளி சோதனை சாவடியிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள வனப்பகுதி வழியாக சென்றபோது டயர் பஞ்சராகி பேருந்து அங்கேயே நின்றுள்ளது. வனப்பகுதிக்குள் பேருந்து நின்ற நிலையில் பயணிகள் வேறு வழியின்றி வனப்பகுதி சாலையில் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் நடந்தவாறு சோதனை சாவடி உள்ள பகுதிக்கு வந்தடைந்தனர். தொடர்ந்து மாற்று வாகனங்களில் ஏறி அங்கிருந்து புறப்பட்டனர். கேரளாவில் பிளாஸ்டிக் தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. திருவனந்தபுரம் கொச்சுவேலி பகுதி தொழிற்பேட்டையில் பழைய பிளாஸ்டிக் பொருட்களை மறுசீரமைப்பு செய்யும் தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது. இந்த தொழிற்சாலையில் காலையில் திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் அங்கு குவித்து வைக்கப்பட்டிருந்த பிளாஸ்டிக் பொருட்களில் தீ மளமளவென பரவியது. பின் தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு 12 வாகனங்களில் தீயணைப்பு படையினர் விரைந்தனர். திருவனந்தபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளிலிருந்து வந்திருந்த தீயணைப்பு படை வீரர்கள்
பல மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதனால் அந்த பகுதியில் கரும் புகை சூழ்ந்தது. இந்த விபத்தில் யாருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே இதுகுறித்து காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் இந்த தொழிற்சாலை எந்தவிதமான அனுமதியும் பெறாமல் செயல்பட்டு வந்தது தெரியவந்துள்ளது. தூத்துக்குடி வஉசி கல்லூரியில் அதிக கட்டணம் வசூலிப்பதாக கூறி இந்திய மாணவர்கள் சங்கத்தினர் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அரசு உதவி பெறும் கல்லூரியான வஉசி கல்லூரியில் தமிழக அரசின் உயர்கல்வித்துறை நிர்ணயித்த கட்டணத்தை விட அதிக கட்டணம் வசூல் செய்வதாக புகார் எழுந்தது. மேலும் பராமரிப்பு கட்டணம் என்ற பெயரில் மாணவர்களிடம் சுமார் 2000 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை பெற்று வருவதாக கூறப்பட்டது. இந்நிலையில் இதை கண்டித்து இந்திய மாணவர் சங்கம் சார்பில் வஉசி கல்லூரி முன்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. கல்லூரி நிர்வாகத்தை கண்டித்தும் நடவடிக்கை எடுக்காத தமிழக உயர்கல்வித்துறையை கண்டித்தும் 2வது நாளாக வகுப்பு புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதைத் தொடர்ந்து மாணவ பிரதிநிதிகளுடன் காவல்துறையினரும் வருவாய்த்துறையினரும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். எனினும் தங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என மாணவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர்.